சபாநாயகருடன் இருதரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் சந்திப்பு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், இந்த சந்திப்பு விவரங்கள். வணக்கம் சரவணன். அதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான சட்டமன்ற குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள். மிக முக்கியமாக எதிர்க்கட்சி சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கவென எடப்பாடி ஆதரவாளர்கள் குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே சபாநாயகர் வைத்து மனு கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் மிக முக்கியமாக நேற்று நடந்த பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலை சி.வி. சண்முகம் தலைமையிலான அணியினர் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில கட்சி தகவல் நடவடிக்கை அடிப்படையில நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அடிப்படையில் கூறி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அகிரி கிருஷ்ணமூர்த்தி, தலவாய் சிங்கம் உள்ளிட்டோர் தொடர்ந்து நேற்று சட்டப்பேரவை சந்தித்து மனு கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது அவர்கள் மீண்டும் சபாநாயகர் சந்திக்க வருகை புரிந்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இது கட்சி தகவல் சட்ட நடவடிக்கையில் வர இருப்பதால் இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சபாநாயகர் எது போன்ற முடிவு எடுக்கப் போகிறார், இது அவர் உடனே அறிவிப்பாரா அல்லது இவர்கள் அவர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நீதிமன்றம் செல்வார்களா என்ற கேள்வி இருக்குது. இருந்த போதிலும் கூட இன்னொரு தரப்பா இருக்கக்கூடிய மிக முக்கியம் வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் தலைமையில் இருக்கக்கூடிய இசக்கி சுப்பையாவும் மற்றும் மேலும் மிக முக்கிய நிர்வாகிகள் அவர்களும் சந்திக்க வந்திருப்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஆக இரு அணியை சேர்ந்தவர்களுமே இந்த சபாநாயகர் சந்திக்க இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது எங்களை குறிப்பாக 2/3 என்ற சொல்லக்கூடிய அடிப்படையில் பெரும்பான்மை இருந்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியாத சூழல் இருக்கிறது. ஆனால் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சி.வி. சண்முகம் தலைமையிலான இது போன்ற விளக்கங்களை சபாநாயகர் கொடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த நிலையில் தான் இரு அணியை சேர்ந்தவர்களுமே தற்போது சபாநாயகரை சந்திக்க வந்திருப்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. சரவணன். சபாநாயகருடன் இருதரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் சந்திப்பு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், இந்த சந்திப்பு விவரங்கள். வணக்கம் சரவணன். அதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான சட்டமன்ற குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள். மிக முக்கியமாக எதிர்க்கட்சி சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கவென எடப்பாடி ஆதரவாளர்கள் குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே சபாநாயகர் வைத்து மனு கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் மிக முக்கியமாக நேற்று நடந்த பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலை சி.வி. சண்முகம் தலைமையிலான அணியினர் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில கட்சி தகவல் நடவடிக்கை அடிப்படையில நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அடிப்படையில் கூறி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அகிரி கிருஷ்ணமூர்த்தி, தலவாய் சிங்கம் உள்ளிட்டோர் தொடர்ந்து நேற்று சட்டப்பேரவை சந்தித்து மனு கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது அவர்கள் மீண்டும் சபாநாயகர் சந்திக்க வருகை புரிந்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இது கட்சி தகவல் சட்ட நடவடிக்கையில் வர இருப்பதால் இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சபாநாயகர் எது போன்ற முடிவு எடுக்கப் போகிறார், இது அவர் உடனே அறிவிப்பாரா அல்லது இவர்கள் அவர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நீதிமன்றம் செல்வார்களா என்ற கேள்வி இருக்குது. இருந்த போதிலும் கூட இன்னொரு தரப்பா இருக்கக்கூடிய மிக முக்கியம் வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் தலைமையில் இருக்கக்கூடிய இசக்கி சுப்பையாவும் மற்றும் மேலும் மிக முக்கிய நிர்வாகிகள் அவர்களும் சந்திக்க வந்திருப்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஆக இரு அணியை சேர்ந்தவர்களுமே இந்த சபாநாயகர் சந்திக்க இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது எங்களை குறிப்பாக 2/3 என்ற சொல்லக்கூடிய அடிப்படையில் பெரும்பான்மை இருந்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியாத சூழல் இருக்கிறது. ஆனால் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சி.வி. சண்முகம் தலைமையிலான இது போன்ற விளக்கங்களை சபாநாயகர் கொடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த நிலையில் தான் இரு அணியை சேர்ந்தவர்களுமே தற்போது சபாநாயகரை சந்திக்க வந்திருப்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.